ஹலோ guys, welcome back to channel of TG Toxic FF. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒருத்தன் என்கிட்ட ரொம்ப வாய்னக்கல் விட்டான். அவங்க கூட தான் இப்போ நம்ம வந்து 1v1 வந்திருக்கோம். என் வாய்ஸ் எதுக்கு இப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, நான் வந்து தேர்ட்லாம் படிக்கிறேன், இப்போ தான் 6th படிக்கிறேன். காய்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி வச்ச நல்லா நியாயமாக காய்ஸ் நான் பேசின்னு தானே இருக்கேன். பார்த்துக்கிறேன் காய்ஸ், இந்த ரவுண்ட் நான் பார்த்துக்கிறேன். இந்த ரவுண்ட் இல்லை, நெக்ஸ்ட் ரவுண்டு. சரி, ஓகே, நான் இதை சொல்ல மறந்துட்டேன். யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் ஜோன்லேயே செத்துருவோம் போலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு குளோவால் போட்டு பின்னாடி போயிடலாம் கைஸ். குளோக்குள்ளே வந்துட்டான் இருக்கான் கைஸ். ரொம்ப சிரிப்பாக வருது காய்ஸ், சின்ன காய்ஸ் இவன். சரி, இந்த ரவுண்ட் பார்த்துக்கலாம். இந்த ரவுண்ட் சிட்டப் ஷாட் ஆர் ஸ்லீப்பிங் ஷாட். எனக்கு பிடிச்சது அந்த சிட்டப் ஷாட் தான். அதில் வந்து நான் சிட்டப் ஷாட் அடிக்க போகிறேன். சிட்டப் ஷாட், உட்காந்து அடிக்கிற ஷாட். ஏன்னா எனக்கு ஒரு உட்பேக்கரில் எனக்கு ஒரு பிடிக்காது. எனக்கு பிடிச்ச கன் வந்து எக்ஸமைட். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸமைட் பைசான். ஏன்னா எனக்கு உட்பேக்கர்லாம் சுத்தமாக பிடிக்காது. நான் எதுவும் இல்லை உட்பேக்கரில். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆடுறேன். 7 புல்லட்டா இல்லை 7 புல்லட்டாக இருக்கும். தெரில எத்தனை புல்லட் இருக்கோண்ணே. சரி, தெரில எத்தனை புல்லட் இருக்கோ அது வரைக்கும் அடிக்கலாம் நம்ம. வெயிட் பண்ணுங்கள். இப்போது பாடி ஷாட் தான் வில்லன்னு நினைக்கிறேன். வந்துட்டு வச்சு வாழ முடியல. பாடி ஷாட் ஃபஸ்ட்டு ஏறலாம். அவனுக்கு 52 புள்ளிச்சுட. வப்பா சண்டை ஷாட்டு, சூப்பர் ஷாட்டு காய்ஸ். இந்த ஷாட் யாரெல்லாம் பிடிச்சிருந்தோ கமெண்ட்டில் வந்து ரெட் ஹார்ட் தெறிக்க விடுங்க. ரெட் ஹார்ட்டு தெறிக்க விடணும். இப்போ தான் சொல்லிட்டேன். யாருக்கெல்லாம் இந்த ஷார்ட் பிடிக்கலையோ, வேறு ஷார்ட் வேணுமோ, பிளாக் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராகன் ஏன் தான் வருதுன்னு தெரியல. சிஎஸில் வருது, பிஆரில் ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போது அப்போ வருது. என்னென்ன தெரில காய்ஸ். தலை வேலை அடிக்குது. நான் எத்தனை படிக்கிறேன்னு கெஸ் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்லேருந்து 7th வரைக்கும் ஆப்ஷன் கொடுக்குறேன். அதுக்குள்ளே ரெண்டு ஆப்ஷன் தான் தரேன். ரெண்டே சான்ஸ் தான். அதுக்குள்ளே நீங்கள் எதாவது சொல்லிடணும். இந்த இடத்துல மண்டேலே வைப்பான். கன்ஃபார்ம் மண்டேலே தான் வைக்க போகிறேன். நான் கன்ஃபார்ம் நானே சொல்கிறேன். கன்ஃபார்ம் இவன் அடித்தாங்க கைஸ். நான் 2 ரூம் மேட்ச்சில் அடித்தான். ஆனால் நான் தோற்றுறேன். ஏன்னு தெரில. ஏன்னா நான் வீடியோவில் போட்டால் வியூஸும் வராது, லைக்ஸும் வராதுன்னு சொல்லிட்டு தான் மண்டேலாம் வைக்க போகிறான். ஹெல்மெட்டு கிழிச்சிட்டாங்க கைஸ். நான் இப்படியும் நான் அடித்ததே இல்லை கைஸ். ஏன் இவன் இப்படி அடிக்கிறான்னு தெரில. சரி, இதை பார்த்துக்கலாம். இந்த மேட்ச் நான் அடிப்புங்க சாங்க கைஸ். இந்த நான் அடிக்காமல் விட மாட்டேங்க சாங்க. இப்போ நான் மண்டேலே அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். I am thinking that's like இப்போ மண்டையில் ஆச்சு ஹெல்மெட்டு கிழிக்க போகிறான்னு நினைக்கிறேன். எங்கடா ஹெல்மெட்டே இல்லையா ஃபஸ்ட்டு. நான் பைத்தியங்கேயும் ஆகிட்டேனா. மண்டையிலே வச்சிட்டாங்க. என்ன காசு இது? என்ன காசு இப்படி அடிக்கிறேன்? அக்கர் லெவலில் அடிக்கிறான். M177. இந்த மேட்ச் அவனுக்கு உட்பேக்கரில் ஷாட். ஓகே, புரிஞ்சுது அவங்களுக்கு? உட்பேக்கர், WODPECKER, உட்பேக்கர் ஷாட். ஓகேவா? இங்கே பாங்குற காய்ஸ். இப்போ நான் என்ன ஷாட் அடிக்க போனால் எனக்கு தெரியல. ஸ்லீப்பிங் ஷாட்டா, ஸ்டாண்டிங் ஷாட்டா, சிட்டப் ஷாட்டான்னு தெரில. எனக்கு தெரில இவன் பைத்தியமாலான்னு தெரில. எல்லாமே ஃப்ரீலாம் வச்சுருக்கான். ஆனால் எதுக்கு தான் காசு வாங்கினா? அப்போ எதுக்கு தான் காசு வருது? எல்லாமே ஃப்ரீ. பாருங்க இப்போ பாருங்க காய்ஸ். இப்போ ஷார்ட்டை மட்டும் பாருங்கள் கைஸ். ஷார்ட்டை மட்டும் பாருங்கள். என்னன்னு தெரில. என்ன காய்ஸ் ஒன் டேப்பே விழ மாட்டேங்குது. அப்போ அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் ஆச்சு ஃப்ளூக்கு இருந்தாலும் அடிச்சல. அதுவும் பெரிய விஷயம் காய்ஸ். இந்த ட்ராகன் ஏன் தான் விட்டுதுன்னு தெரில காய்ஸ். கரீனா பைத்தியக்காரி கரீனா. என்னன்னே தெரில, எதுக்கு தான் விட்டானே தெரில. அது பார்த்தா வெறுப்பாக இருக்குது காய்ஸ். என்ன காய்ஸ் இவன் கவர்லேயே வர மாட்டேங்கிறான், ஓப்பன்லேயே வர மாட்டேங்கிறான், கவர்லேயே இருக்கான். சப்போஸ் நான் இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டேன்னா நீங்கள் வந்து எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், ஆனால் அது வேறு சொல்கிறேன்.
இது அடிக்கிற பதிலாக ட்ராகனுக்கு ஏன் முழுது காய்ஸ் என்னன்னே தரல. ஐயோ என்ன காய்ஸ் அழுத்தி பிடி பிடிச்சிட்டேன். சரி விடுங்க, ஒரு மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச் அவன் வந்து அழுத்தி பிடி வச்சிருப்பான். இதெல்லாம் அவனுக்கே நியாயமாக இருக்கா? ஃபஸ்ட்டு மேட்ச் அவன் வந்து அழுத்தி பிடி வச்சிருப்பான். அதனால் இந்த மேட்ச் நம்ம அடித்து சூற விட்றோம். எப்படி அடித்து சூற விட்றோம் பாருங்கள். இந்த மேட்ச் பாருங்கள், நான் அவனை அடித்து சூட விட போகிறேன். ஊரா மூட்டு ஊர் சண்டையில் நீ என்ட்ரியா நான் ஜீச்சு பறக்கும் உனக்கு தொண்டையில். டாய் ஊரா மூட்டு ஊர் சண்டையில் நீ என்ட்ரியா நான் ஜாமா பறக்கும் உனக்கு தொண்டையில். நீ சாங் பாடினே அடிக்க போகிற. காலில் விட்டா செத்துடுவேன், நீ சுடுகாடில் பத்துடுவேன். வேறு மாதிரி வாயை விட்டா ஸ்டீலு சமானை எத்துடுவேன். டாய் டாய் ஊரா மூட்டு ஊர் சண்டையில் நீ என்ட்ரியா நான் நீச்சு பறக்கும் உனக்கு தொண்டையில். நான் பாட்டி போனேன்னு அச்சனா அதாங்க டிஜி டாக்ஸிக் எஃப்எஃப் திறமை. இப்போ நானும் ஒரு கில்டு ஆரம்பிக்க போகிறேன். அது பேர் நான் வச்சுன்னு அப்புறமா சொல்கிறேன். இன்னொரு வீடியோ ஷார்ட்ஸில் சொல்கிறேன். 200 சப்ஸ்கிரைப் வந்தால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்குன்னு நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். பேர் நான் கில்டு பேர்லாம் சொல்கிறேன். நீங்கள் யார் வேணால் சேர்ந்துக்கலாம். எப்படி நான் சொல்கிற பேர் தான் அப்படி வச்சு சேரணும்லாம் இல்லை. நீங்கள் யார் இருந்தாலும் சேரலாம். ஆனால் லெவல் வந்து ஒரு 40 இருக்கணும். 40, 45, 35 அந்த மாதிரியாச்சும் இருக்கணும். ஆனால் பிளேயர் நல்லா காஸ்டியூம்லாம் இருக்கணும். அப்போ தான் நான் வந்து சேர்ப்பேன். ஆடணும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு, இல்லைன்னா ஆடணும். அப்போ தான் நான் சேர்ப்பேன், இல்லைன்னா நான் சேர்க்க மாட்டேன். பேர் நான் யோசிக்கிறேன், அப்புறமா யோசிக்கிறேன். 300 சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா 200 சப்ஸ்கிரைபர். என்ன காய்ஸ் பேசினே ஆச்சா நான் ஒன் டாப்பு. அதான் காய்ஸ் திறமை, எனக்கு திறமை காய்ஸ். நான்லாம் ரைஸ் ஸ்டாரே ஆச்சும் தூக்க விட்ருவேன். அந்த மாதிரி ஆள்லாம் நான் இல்லை. நானும் ஒரு பாட்டு தான். அச்சு சூற விட்றாங்க. வெயிட் பண்ணுங்க சவுனை. அவனை அச்சு ஓட உள்ள நான் என் பேரை கூட மாற்ற மாட்டேன். இப்போ நான் என்னோட இது ஃப்ரீ ஃபயர் பேரும் நான் மாற்ற போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டைலிஷாகவே வைக்கல, நார்மலாக வச்சு விட்டேன். நார்மல் பாட்டுங்களாம் எப்படி வைப்பாங்களோ அந்த மாதிரி வச்சு விட்டேன். நான் பாட்டுங்களே இப்போ நல்லா தான் வைக்கிறாங்க. எனக்கே வைக்க தரல இப்போலாம். இந்த மாதிரி க்ளோவெல்லாம் யாரும் போகிற திறமையே இல்லை காய்ஸ். அந்த மட்டும் தான் திறமை இருக்குது காய்ஸ். இந்த பாம்பர் அப்பப்போ வந்துடுது காய்ஸ். என்ன காய்ஸ் வெறுப்பாக இருக்குது எனக்கு. பா மண்டையிலே வச்சு விட்டாங்க சொன்ன. ஐயோ ஆக்கர் பாய், ஆக்கர் ஜபாயே அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான்ல, அவன் தான் இவன் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம், இந்த ரவுண்ட் பார்த்துக்கலாம். அப்போ தான் அவனை அடிக்க முடியும். என்னை M1W7 சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவன் நல்லா ஆடிட்டுருக்கான்ல, அதனால நான் ஆடுறேன். ஏன்னா ஆடிருக்க மாட்டேன். எப்போ போர் அடிது காய்ஸ். போரை திருப்பி வச்சா கூட என்னையாச்சுன்னே இருக்குது. இந்த டைலாக் நீங்கள் சொல்லுவீங்க தான் தெரியும், அதனால நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். என்கிட்டயே வா. இப்போ நான் ஸ்லீப்பிங் ஷாட் அடிக்க போகிறேங்க. ஸ்லீப்பிங் ஷாட் அடிக்கிட்டா என்னை அடிக்க தெரியாது, இல்லை சும்மா அடிக்கிறேன். சரி அடிக்கிறேன். ஸ்லீப்பிங் ஷாட்டை மண்டே காட்ட மாட்டேங்கிறாலாம், அடிச்சிருவேன். ஐயோ நான் ஸ்லீப்பிங் ஷாட்டாக அடிக்கிறேன், ஸ்டாண்டிங் ஷாட் இல்லைப்பா. என்னப்பா கரீனா வெறுப்பேற்றின்னு இருக்க நீ? கரீனா பச்சை கரீனா போங்க. எங்கள் ஸ்லீப்பிங் ஷாட்டும் வேணும், ஒரு மண்ணாக்கடி ஷாட்டும் வேணும். நான் ஸ்டாண்டிங் ஷாட்டே வச்சுக்கிறேன். இவன் எப்போ காய்ஸ் இங்கே வந்தான்? இந்த மூமெண்ட்லாம் எனக்கு ஒரே ஒரு ஃப்ளூக்கில் வந்துச்சு காய்ஸ். போங்க காய்ஸ், இந்த கேம் மட்டும் நான் வெளியே போகிறேன் காய்ஸ். என்ன காய்ஸ் இவன் எப்படி அடிக்கிறான்? ரீலோட மட்டும் போட்டாங்க காய்ஸ். இந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன். டபுள் எடுக்கட்டா இல்லை 1 எடுக்கட்டா? சரி டபுளே எடுத்துக்கலாமே. பாருங்கள் க்ளோவாலோ தாச்சு. இந்த பாம்பர் நடுவில் வந்தது. அந்த போன மேட்ச்சுக்கும் அந்த மேட்ச் வந்து நான் பாம்பைக்கு போட்டேன் கையில், அதனால தான். இந்த ரவுண்டு நான் பார்த்துக்கலாம். பாருங்க இந்த ரவுண்டு நான் பார்த்துக்கலாம். சப்போஸ் நான் அடிக்கலை,
என்னோட இது ஃப்ரீ ஃபயர் பேரையும் மாற்றிக்கிறேன். எல்லாம் நான் சொல்கிற பேர் நானே மாற்றிக்கிறேன். ஏன் நான் என் பேரையே மாற்றிக்கிறேன். என் பேர் பைத்தியக்காரன்னு வச்சுக்கிறேன். பைத்தியக்காரன் டாக்ஸிக் எஃப்எஃப்னு வச்சுக்கிறேன். மண்டே காட்ட மாட்டேங்கிறேன். இல்லை வச்சுருவேன். போடுக்குள்ள இங்கே போட சொன்னேன். எனக்கு சார் அங்கே போகுது. இந்த 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 ரவுண்டில் வருவோம். மண்டேலே வாங்குவோம். இந்த ரவுண்டில் பாருங்க, இவன் மண்டேல வாங்க போகிறேன். இப்போ இல்லை ஓப்பனில் தான் நிற்கிறான். ஆச்சுலாம் ஓப்பனில் தானே நிற்கிறான். ஃபோன் லாக் ஆகுது. 204 ஒன் டப்ஸோ எமௌண்ட்டை போடுற லீடு மட்டும். எனக்கு ரீலோட அமௌண்ட் போடுறலாம் ஆசை இல்லை. ரொம்ப நார்மல் அமௌண்ட் போட்டால போதும் எனக்கு. எப்போ என்னங்க தூக்கமாக வருது எனக்கு. இந்த மக்கி வர மொபைல் பேத்தனே இருக்கு. இந்த சம்மர் சீசன்னால் வெளியும் போக முடியல. என் காத்தாடியும் விட முடியல. பார்த்துக்கலாம் இந்த ரவுண்டு. நான் தான் கேட்க போகிறேன். ஏன்னா 3 ரவுண்ட் தான் இருக்கேன். அவனுக்கு இன்னும் 4 ரவுண்டு, ஒரு ரவுண்ட் எக்ஸ்ட்ரா. இந்த ரவுண்டு இவங்கிட்ட மண்டையே வாங்க போகிறோம். வாங்கினா தான் வாங்குவாங்க. நான் வாங்கிட்டு வாங்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு கன்று எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கும்னா ஆமாம் பிடிக்கும். யோ உன்னையா நானா இது அடித்தேன் ப்ரோ. நானா ப்ரோ இது அடித்தேன். எனக்கே தெரில ப்ரோ. இதில் நான் அடிக்கலை ப்ரோ. இதனோட கை தான் ப்ரோ அடிச்சிச்சு. இது ரொம்ப காமெடியாக இருக்குன்னா கொஞ்சம் நல்லா சிரிங்க. நல்லா சிரிங்க. நல்லா சிரிச்சுனே இருங்க பைத்தியம் மாதிரி. வெயிட் பண்ணுங்க கைஸ். இந்த ரவுண்டாக பார்த்துக்கலாம். இந்த ரவுண்ட் நான் ஜெயிக்க மாட்டேன். அவன் தான் ஜெயிப்பான். இது கன்ஃபார்ம். அவன் தான் ஜெயிப்பான். அதுக்கு நான் வேணும்லாம் போய் சாக மாட்டேன். சும்மா நான் அடிப்பேன் கைஸ். வந்துட்டா சூப்பராக அடிப்பேன். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் விழ மாட்டேங்கிறேன்னு தெரில. பாடி ஷார்ட்டாக விழுந்துட்டுருக்கேன். என் ஃபோன் பேர் வந்து விவோ Y 53s. உங்கள் ஃபோன் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் ஐஃபோன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க. எனக்கு அது வெறுப்பாக வரும் ஐஃபோன் வச்சுருக்கீங்கன்னு. மண்டையை கிழிச்சிட்டான். இப்போ அவன் வெளியே போயிடுவான். காய்ஸ் அழுத்தி பூடி பண்ணுறா காய்ஸ். நான்லாம் அழுத்தி பூடி பண்ணேன். ஏன் ஒரு பாட்டு கூட இருக்காது. எமௌண்ட்டா போடுற எமௌண்ட்டு வாடா பார்த்துக்கிறேன். காய்ஸ் எமௌண்ட்டு போடுறாங்க. வெறுப்பாக வருதா. தப்பு பண்ணிட்டே சிங்காரம். தப்பு பண்ணிட்டிய. நீ போட வேண்டாம். எமௌண்ட்டை போட்டியே சிங்காரம். ஓடு அந்த பக்கம். இந்த மேட்ச் இபி ப்ரொஃபஸர் ஒருத்தர் அவர் தான் ஜெயிப்பார். நான் ஏன் சேனல் பேர் வேறு வச்சுருக்கேன், ஃப்ரீ ஃபயர் பேர் வேறு வச்சுருக்கேன்னா, எனக்கு வந்து பிடிக்கல. டீச்சர் டாக்ஸிக் பிடிக்கல. நான் யூடியூப் தான் வச்சுருக்கேன். என்ன எல்லோரும் கூப்பிட்றாங்க ஏன்டா இபின்னு வச்ச, கரண்ட்டு கம்பின்னு வச்சுருக்க வேண்டியது தானே. ஏன்னா இபி கரண்ட்டு கம்பி தானே, அதனால வச்சுக்க சொன்னாங்க. நான் இல்லைப்பா எனக்கு இதே போதும்னு சொல்லிட்டேன். என்னென்ன தெரில காசு. ஒரு 2 நாள் முன்னாடியோ 1 வீக் முன்னாடியோ 1 வீக் முன்னாடி தான் நினைக்கிறேன். அப்போ வந்து என் ஐடி பேன் ஆயிடுச்சு. சஸ்பெண்டட் ஆயிடுச்சு. எப்படியும் ஃப்ரெண்டுக்குள்ளே சொல்லி எடுத்துறேன். ஆதார் கார்டெலாம் கேட்டேன், நம்பர்லாம் கேட்டேன். என்ன பண்ண போகிறானே தெரிலன்னு சொல்லிட்டு எடுத்துறேன். இதே மாதிரி தான் இப்போ என் ஃப்ரெண்டோட ஐடியா பேன் ஆச்சு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி எடுத்து கொடுத்துறேன். ஆதார் கார்டு கேட்டான், நம்பர் கேட்டான், ஹேக்கரோட நம்பர் கேட்டான். ஆனால் அவன் எடுக்கலை. அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சொல்லி எடுத்தான். இந்த இடத்துல ஒரு ஷார்ட் வரும் பாருங்க காய்ஸ். இந்த ஷார்ட் தான் காய்ஸ். என்ன காய்ஸ் அழுத்தி புடிய ஒரு என்ன காய்ஸ் என்னயா பண்ண. இப்போ இவன் ரீலோட மாட்டியா. எனக்கே ரீலோட மாட்டா. இப்போ பாருங்க காய்ஸ். இந்த ரவுண்ட் நான் அவனை ஜெயிக்காம விட மாட்டேன். இந்த ரவுண்ட் நான் கன்ஃபார்ம் நான் தான் ஜெயிப்பேன். இந்த ரவுண்ட் நான் கன்ஃபார்ம் நான் தான் எனக்கு ஜெயிப்பேன். இந்த ரவுண்ட் நாங்கள் கன்ஃபார்ம் நான் தான் ஜெயிப்பேன். வாங்க பார்த்துக்கலாம் காய்ஸ். இந்த ரவுண்ட் நான் தான் ஜெயிப்பேன். இந்த ரவுண்ட் நான் தாங்க ஜெயிப்பேன். ஐயோ நான் க்ளோவால் எடுக்கலையே. சரி என்ன பண்ண போகிறேன்னே தெரில. சரி அடிக்கலாம், கை வச்சு அடிக்கலாம். அப்போ தான் அவன் க்ளோவால் தருவான்.
கை வச்சுன்னே இருக்கலாம். அப்போ தான் ஃப்ரெண்டும் ஆவான். அப்போ தான் நான் யோசிப்பான். ஓ க்ளோவால் இல்லையா? அப்போ தான் அதுதான் தான் கேட்குறியா? அதனால தான் அப்போ தான் அவன் யோசிப்பான். ஏய் என்னய்யா கை வச்சு அடிக்கிற? க்ளோவால் தான்டா கேட்டேன். க்ளோவால் ஏதோ தண்டான். க்ளோவால் தண்டான். தாடா டேய் தாடா. சூப்பர். சொன்னேன் இந்த பான்ஃபயர் என் கையிலே வரக்கூடாதுன்னு. வெறுப்பேத்துன்னு இருக்கு. ஓ பூயா ஹோய் பூயா. ஓடுற அந்த பக்கம் ஓடு. இந்த மேட்ச் நான் தான் பூயா. இப்போ வந்து நம்ம செம்மையாக ஜெயிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வெளியே வந்து தான் அவங்ககிட்ட பேச போகிறோம். இப்போ இதோட வெளியே வந்துடலாம். இப்போ அவள் தான். இப்போ எங்கிட்ட ரூம் கார்டெலாம் இல்லை. இருக்கானா நான் போட மாட்டேன். நான் கைஸ் இப்போ வரைக்கும் கிளாஸ் கார்டில் தான் இருக்கான்னு தெரியுது. வெயிட் பண்ணுங்க. இப்போவே அவனா கூப்பிடுவான்னு நினைக்கிறேன். கூப்பிட்றா. நீயே கூப்பிட்றா. சீக்கிரம் கூப்பிடு. அதான் என்ன ப்ரோ ஹெட்ஷாட்லாம் எப்படி இருந்தது? நான் பயங்கரமாக இருந்ததா? இது ஷோவா? பேசு ப்ரோ. ப்ரோ நான் ஹேக்லாம் வச்சுன்னு வரல ப்ரோ. இது என்னோட ஓன் வாய்ஸ் ப்ரோ. ஓன் கேமில் ப்ரோ. என்ன ப்ரோ? சரி ஓகே நான் வெளியே போய்ட்டு வரேன். ஸ்டக் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க. நான் வெளியே சீக்கிரம் போ. சீக்கிரம் உள்ளே போக மாட்டேங்குது. இது வேறு இந்த நேரத்தில் எல்லாம் வெறுப்பேற்றுமா என்ன? சீக்கிரம் என்ன கைஸ் இவ்வளோ ஆகுது? எப்படியோ உள்ள வந்துட்டேன். சீக்கிரம் கரீனா. உன் ஆகிடா. சரிண்ணா. சரி சீக்கிரம் சரிண்ணா. எனக்கு வர கொஞ்சம் தான் நெட் வருது. சரி பார்க்கலாம். இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். இல்லை அப்போ தான் நெட் வரும். அம்மா எங்கே பார்த்தாலும் கடிக்குதே எப்பா. எப்படியோ உள்ளே வந்துட்டேன். சீக்கிரம் அவனை ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. இப்போ நாம் அவனோட குரூப் எல்லாம் என்ன ப்ரோ இப்போ எங்கள் சப்ஸ்கிரைபர் கிட்ட சொல்லு ப்ரோ. இந்த வீடியோ பார்த்துருக்கலாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை தட்டி விடுங்கண்ணே. சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா பெல் ஐக்கான் கொண்டு அடிச்சிருங்க. அவன் என்னென்ன வீடியோ போடுறானோ அவங்க வந்துடுவோம் அந்த வீடியோ லிங்க்கு. சரி ஓகேவா காய்ஸ்? ஓகே காய்ஸ் இப்போ இந்த வீடியோ அவ்வளோ முடிய போகுது. இப்போ யாரெல்லாம் என் கூட விளையாட போகிறீங்களோ என்னோடய யூஐடி வந்து நான் கீழே தரேன். யாரெல்லாம் விளையாடுறீங்களோ ரெக்வஸ்ட் கொடுங்க. அவங்க பேர்லாம் சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு கீழே கொடுத்துருங்க. என் யூஐடின்னு சொல்கிறீங்க. நானே ரெக்வஸ்ட் கொடுத்துட்றேன். என் ஐடி பேர் வந்து EB ப்ரொஃபஸர்னு இருக்கும். ஓகேவா காய்ஸ்? ஓகே காய்ஸ் போயிட்டு வரேன். பாய்.